Hello friends, welcome back to my channel angelinecreations. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் கடையில் விற்கிற அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் இல்லாமல் வீட்டிலேயே ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் எப்படி செய்யறதுங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம். அதோட கூட நான் ப்ரெஸ்டீஜில் ஒரு புதுசாக ஒரு நான்ஸ்டிக் தவா வாங்கியிருந்தேன். அதை பற்றியும் ஒரு சின்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நான்ஸ்டிக் பேன்லலாம் வெளியில் ஒரு கலர் கோட்டிங் இருக்கும். அந்த கோட்டிங் நம்ம நாள்பட யூஸ் பண்ணும் போது அது போயிடும். பட் இதில் வெளியில் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நல்ல ஹெவி பாட்டம்டு வெசல். அதோட வாரண்டியும் இருக்குது. 5 years ப்ராடக்ட் வாரண்டி, 1 year இந்த நான்ஸ்டிக் கோட்டிங்க்கான வாரண்டியும் இருக்குது. ப்ரெஸ்டீஜில் இந்த பிளாட்டினா நான்ஸ்டிக் குக்வேர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதனால் இது யாராவது இப்போ நான்ஸ்டிக் வாங்கணும், எந்த பிராண்ட் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை நம்ம எப்போவுமே ஸ்பாஞ்ச் வச்சு தான் க்ளீன் பண்ணோம். அப்படி க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப வருஷம் செல்ஃப் லைஃப் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த நான்ஸ்டிக் தவாவே 5 years யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதை வாங்கினேன். சரி வாங்க, இப்போ ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா 120 கிராம் இது. அது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஸ்டார்ச் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இப்போ தண்ணி ஊற்றணும். தண்ணி ஒரு 250 mlலேருந்து ஒரு 300 ml தண்ணி தேவைப்படும். இந்த மாதிரி 300 ml தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சியில் இது இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அந்த ஷீட் நம்மளால் ஊற்றி எடுக்க முடியும். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ப்ரஷில் அந்த மாவை டிப் பண்ணிவிட்டு லேயர் போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு அது அப்படியே வெந்துட்டு இருக்கும் போது இன்னொரு லேயர் அதுக்கு மேலே கோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 லேயர் கோட் பண்ணணும். எங்கேயுமே ஒரு சின்ன ஹோல் கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோட் பண்ணிடணும். ஹோல்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஆயிலில் இதை டீப் ஃப்ரை பண்ணும் போது எண்ணெய் உள்ளே போய் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ஸோ நல்லா ஹோல்ஸ் இல்லாமல் இதை போட்டதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சுருக்க பேட்டர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இந்த மெத்தட் இல்லாமல் நீங்கள் ரோட்டி மாதிரி மாவு பிசைஞ்சும் பண்ணலாம். அது என்னோடய சட்டி பத்திரி வீடியோலேயே நான் காட்டியிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதுவும் ஒரு மெத்தடு ஷீட்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷீட்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு நம்ம நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு 4-5 பூண்டை பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பூண்டை சேர்த்து அந்த பூண்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஆனியன் பாட்டை நான் எடுத்து சேர்த்துருக்கேன். இது இல்லாட்டி நீங்கள் வெறும் ஆனியனே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சம் குடமிளகா, அதுக்கப்புறம் கேபேஜ், இது எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கலர் மாறாத மாதிரி நம்ம லைட்டாக இதை குக் பண்ணால் போதும். அப்போ தான் நமக்கு அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி அதை சாப்பிடும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் கிடைக்கும். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு காரம் கொடுக்கறது அந்த பிளாக் பெப்பர் பவுடர் தான். வேணும்னா நம்ம ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணலாம். நான் ஒரே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் சேர்க்குறது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அந்த ஷீட்ஸு அந்த காய்கறி எல்லாம் எடுத்ததோட கூட 1 ஸ்பூன் அந்த மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இந்த இதை தான் நம்ம அந்த ஷீட்டை ஒட்டுறதுக்காக பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக உள்ளே தள்ளி அந்த காய்கறி ஃபில்லிங்கை நம்ம வச்சிடணும். வச்சுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த மாவுலேருந்து அந்த ஃபில்லிங் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஓரத்துலலாம் நம்ம வச்சுருந்த அந்த மைதா பேஸ்ட்டை தடவிட்டு நல்லா டைட்டாக ஒரு ரோல் பண்ணிவிட்டு சைட்லேயும் கொஞ்சம் அந்த மைதா பேஸ்ட்டை
தடவிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமும் இப்படி 2 பக்கமும் மடித்து விட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு ரோல் பண்ணிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு ரோல் ஆகிடும். இது வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரோல் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்கொயரில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரோல் பண்ணிட்டு இதே மாதிரி நம்ம வச்சுருக்க ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரோல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச அளவில் வந்து மொத்தமாக 8 ஸ்ப்ரிங் ரோல் வரும். ஸோ இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ஒவ்வொரு ரோலாக போட்டுக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டீங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரோல்ஸை நான் 2 போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். எங்கேயுமே ஹோல்ஸ் இல்லாமல் நம்ம அந்த ஷீட்டை பண்ணால் தான் இந்த மாதிரி வந்து கிளியராக உங்களுக்கு அழகாக பொரிஞ்சு வரும். அவ்வளோதான். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டிங் பண்ணி இதை சுட சுட சாப்பிட்லாம். ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு. ஒரு டால் ஜாரில் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸை வச்சு நான் சர்வ் பண்ணுறேன். இதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.